அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாமை அரிசியை வச்சு தாங்க சுவையான சத்தான தக்காளி சாதம் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் சாமை அரிசியை நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்ச உடனே பட்டை, சோம்பு, கல்பாசி, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 3 தக்காளியை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஊற வச்ச சாமை அரிசியை சேர்த்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி உப்பு செக் பண்ணிக்கோங்க. குக்கரில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, உதிரியாக சாமை அரிசி தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.